கிருஷ்ணகிரி மாவட்டம் பர்கூர் அருகே எலக்ட்ரிக் கடையில் கொள்ளையர்கள் வந்தவர்கள் இரவு நேர காவலரை கொலை செய்ய முயன்ற பகீர் சிசிடிவி காட்சி வெளியாகி அதிர்ச்சியை ஏற்படுத்தி இருக்கிறது. கூடுதல் தகவல்களை செய்தியாளர் தினேஷிடம் கேட்கலாம். தினேஷ், இப்போ இந்த சிசிடிவி காட்சி மூலமாக என்னென்ன விவரங்கள் தெரிய வந்திருக்கிறது? இது குறித்த கூடுதல் தகவல். காயத்ரி, அதாவது கிருஷ்ணகிரி மாவட்டம் பர்கூர் அருகே இருக்கக்கூடிய தனியாருக்கு சொந்தமான எலக்ட்ரிக்கல் கடை இயங்கி வருகிறது. நேற்று இரவு வழக்கம் போல் கடையை பூட்டிவிட்டு சென்ற கடையின் உரிமையாளர் பிரகாஷ் இரவு காவலாளியான திம்மராயன் அவர் பாதுகாப்பிற்காக கடையின் வெளியே கட்டிலில் போட்டு உறங்கியுள்ளார். இந்நிலையில் நள்ளிரவு 2 மணி அளவில் காரில் வந்த அடையாளம் தெரியாத 6 வடமாநில கொள்ளையர்கள் முகமுடி அணிந்து கொண்டு அவர்கள் அங்கு திம்மராயனுடைய கால் மற்றும் கழுத்து பகுதியில் கயிற்றால் கட்டியுள்ளார். அவர்களை கொலை செய்ய முயற்சி செய்து பின்பு கடையை கொள்ளையடிப்பதற்காக திட்டம் தீட்டியுள்ளார். அப்பொழுது முதியவர் அலறு சத்தம் கேட்டு அருகாமையில் இருந்தவர்கள் அவர்களை நோக்கி வந்த உடனே அந்த கொள்ளையர்கள் அவரை அங்கே விட்டுவிட்டு தப்பி ஓடிவிட்டுள்ளனர். உடனடியாக சுதாரித்துக் கொண்ட முதியவர் கடையினுடைய உரிமையாளருக்கு தகவல் அளித்து உடனடியாக சம்பவ இடத்திற்கு வந்த பிரகாஷ் காவல் நிலையத்துக்கு தகவல் அளித்துள்ளார். தகவலின் பேரில் கந்திக்குப்பு காவல் நிலைய போலீசார் சம்பவ இடத்திற்கு விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். சமீப காலமாகவே பர்கூர் சுற்று வட்டார பகுதிகளில் இது போன்ற தொடர் கொள்ளையில் நடைபெறுவதாக அப்பகுதி மக்கள் குற்றம் சாட்டி வரக்கூடிய சூழ்நிலையில் இரவு நேரங்களில் அதிக அளவு மேலும் காவலாளிகள் ரோந்து பணியில் ஈடுபட வேண்டும் என்றும் தகவல் தெரிவித்து வருகின்றனர். இந்த சிசிடிவி காட்சியின் அடிப்படையில் தற்பொழுது போலீசார் வழக்கு பதிவு செய்து விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். காயத்ரி, நன்றி தினேஷ்குமார், இது குறித்த விவரங்களுக்காக.